நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறோம் தம்பி. எப்படின்னா மக்கள் வந்து வாழ்வதற்கு தான் ஒரு நாடு, மக்கள் நல்லா வாழ்கிறத பார்க்குறதுக்கு தான் ஒரு அரசியல்வாதி இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள், அங்கே உள்ள மக்கள் வந்து 60 ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது 3 தலைமுறை, பாட்டி, அவங்களோட மகள், அதற்கு கீழே மகள், பேத்தி, 3 தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. 60 ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. 60 ஆண்டு காலமாக அவர்களுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்தது தமிழக அரசு, ஓட்டர் ஐடி கொடுத்தது தமிழக அரசு, அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தது தமிழக அரசு, வீடு மின் இணைப்பு கொடுத்தது தமிழக அரசு, எல்லாமே செஞ்சது இல்லை. அப்பெல்லாம் தெரியலையா அவர்கள் வந்து புறம்போக்கு என்று தெரியலையா? அந்த இடத்துக்கும் அவர்களும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியலையா? அந்த பகுதியில தானே தம்பி அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் 70 ஆண்டு காலமாக இவங்க வந்து 75 வருஷமா இருக்கிறாங்க. அது 2 கட்சியும். என்னடா கட்சியை குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. யார் வந்து அங்க இதை செய்யறாங்களோ அவங்க பத்தி பேச முடியும். கண்டிப்பா நாங்க நாம் தமிழர்னாக்கா வந்து அவங்கள பகையாளி கிடையாது, உண்மையா பேசுவோம், நாங்க நேர்மையா பேசுவோம், என்ன சத்தமா பேசுவோம்.